You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் 2 முறை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நித்தியத்தை குறித்து பேசுவதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கு காரணம், வெகு சீக்கிரத்தில் அந்த நித்திய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நம்முடைய காலங்களிலே ரொம்ப துல்லியமாய் அழகாய் நிறைவேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பூகம்பங்கள் பல இடங்களில் வந்து பல தேசத்தை தலைகீழாய் மாற்றியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 1,70,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 17 மில்லியன் பீப்புள் என்பதாய் செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போயிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்படும் போது உலகத்தில் ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நாம் யோசிக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை தான் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது முறை அக்கிரமம் பூமியில் நிறைந்தபடியால், பாவம் நிறைந்தபடியால், அநீதி நிறைந்தபடியால், இருள் சூழ்ந்து கொண்ட நேரத்தில் நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார். பிழை செய்து பிழையின் வாயிலாய் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. காரணம், அவர்கள் நீதியில் நிலைத்து நின்றார்கள். இதை குறித்து ஏற்கனவே நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நாம் பேசியிருக்கிறோம். காரணம், அவர்கள் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் எத்தனை பேர் நீதியாய் வாழ்கிறார்கள் என்ற காரியத்தை பார்க்கும்போது கேள்விக்குறியாதான் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறபடியால், நாம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி இல்லையானால் நாமும் பாவிகள் தான் என்பதை துல்லியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தபடியால் இன்றைக்கு அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டக்கூடிய அனுபவம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் கழுவப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறபடியால் தான் நாம் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தான் எல்லா தீமைக்கும் தேவன் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், தீய வழிகளை விட்டு விலக வேண்டும். அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இந்த நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகள் ஏறக்குறைய 3 ஆண்டு காலமாய் நடைபெற்று வருகிறது. இவைகளை துவங்க சொன்னவர் கர்த்தர். 2023ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாய் நாம் இதில் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்து வருகிறார். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த தலைப்புகளெல்லாம் ஊழியர்களை கொண்டு பேசுகிறார்? ஆனால் அவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் வருகை வரும்போது இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. தேவனோடு கூட இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள் தான் 1000 வருஷ அரசாட்சியிலும் இருக்க போகிறார்கள். அதுக்கு பிறகு இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். உலக வாழ்க்கை அநித்தியமானது, நித்தியமானது பரலோக ஜீவியம். இந்த அநித்தியமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் மீது கவனமாக இல்லாமல் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற வழிமுறைகளை கை கொண்டு அவர் நம்மை உருவாக்கின முகாந்தரத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே தொடர்ந்து அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்கும், இதுக்கு பின்பதாய் வரப்போகிற 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கும் 1000 வருஷ அரசாட்சியில் நிலைத்து நிற்பதற்கும், நித்தியமாய் தேவனோடு கூட போய் வாழ்வதற்கும் அவர் அனுக்கிரகம் செய்கிறார். நித்திய ஜீவன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த நித்திய ஜீவனுக்கு எதிர்மாறானது நித்திய ஆக்கினை தீர்ப்பு.
ஒன்று, தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழக்கூடியவர்கள் அந்த நித்தியமான ராஜ்யத்துக்குள்ள அங்கே பிரவேசிக்கிறார்கள். அது ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுடைய நியமங்களை கை கொள்ளாதவர்கள் அக்கினியிலே கந்தகம் எரிகிற இடத்துல தள்ளப்படுகிறார்கள் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு உலக சூழ்நிலைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். எல்லாமே அநீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, நீதியானவைகள் அல்ல, தவறான வாழ்க்கை முறைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்றைக்கு பல இடங்களில் காணப்படுகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாமும் பல வேளையில் அந்த போராட்டங்களுக்குள்ள கடந்து போக சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் பலப்படுத்தினபடியால் தான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் உங்கள் மத்தியில் நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அதே போல் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவங்கள் உண்டு. ஆனால் நாம் பாதைகளை விலகாதபடி தேவனோடு கூட நடப்பதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு ஏற்றபடி நடப்பதுக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போதுதான் தெளிவான பாதையில் அவர் நம்மை வழிநடத்த முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியில நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில வழங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் எல்லாம் நடந்து முடிய போகிறது. ஒவ்வொரு அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய காலங்களில் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்போ அந்த தேசங்களில் ஏற்பட்ட பூகம்பங்கள் ஏறக்குறைய 17 மில்லியன் 1,70,00,000 பேரை பாதித்திருக்குமானால், இவைகள் நம்ம பகுதிகளில் ஏற்படுமானால் எவ்வளோ பாதிப்பு உண்டாயிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அங்கங்கே பூமி அதிர்ச்சியின் காரியங்கள் உணரப்பட்டு கொண்டே இருக்கிறதை அங்கங்கே ஜனங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஏற்படுகிறபடியால் பஞ்சம் என்று ஒரு காரியம் உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது, நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், நெட் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தங்க வீடு இல்லாமல், உடுத்த உடைகள் இல்லாமல், யாரோ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதை எதிர்பார்த்து கொண்டு அவைகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு அடுத்த வேளை ஆகாரத்துக்காக மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அந்த தேசங்கள் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறது. அது மியான்மரா இருக்கலாம், தாய்லாண்டா இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற தேசங்கள், இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு ரொம்ப துல்லியமாய் நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த உலகத்தை நாம் ஜெயித்தால் தான் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். இந்த உலகம் அநித்தியமானது, நிரந்தரமானது அல்ல. எப்போது வேணாலும் இந்த உலகம் முடிந்து போகலாம். நான் நேற்று தினத்தில் ஒரு சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவங்க குடும்பம் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் ஜெபத்துக்கு வரும்போது அவர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க மனைவி பிள்ளைகளை சில நேரத்தில் பார்ப்பது உண்டு. ஆனால் அந்த குடும்பத்தில் அவங்க கணவனுக்கு 51 வயது என்பதாய் கேள்விப்பட்டு திடீரென்று இறுதிய பகுதியில் வழி வந்து அவர்கள் சொல்லி மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பதாகவே அவர் காலம் சென்றார்கள், மரித்து போனார்கள். 51 வயது தான், பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்தான் அந்த குடும்பத்துக்கு உழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தவர். இப்போ அந்த பிள்ளைகளை, அந்த மனைவியை எப்படி நடத்தப்படுவார்கள்? இவைகள் எல்லாம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது அந்த இடத்தில் மாத்திரமல்ல, நிறைய இடங்களில் சிறிய சிறிய பிள்ளைகள் உலக வாழ்க்கை விட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நிரந்தரமற்ற இந்த உலகத்தின் மீது இன்னும் கவனமாக இருந்து, இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரம் என்று யோசித்துக் கொண்டு நீங்கள் பயணம் பட்டு கொண்டு இருந்தீர்களானால் இன்னைக்கு சற்று சிந்தித்து நீங்கள் மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தின் மீது நீங்கள் கவனம் உள்ளவராக இருக்கும் போது, அந்த ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் அதுக்கு ஏற்ற காரியங்களை தேவன் நமக்கு செய்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்லோனியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, and to wait for his son from heaven, whom he raised from the dead, even Jesus, who delivers us from the wrath to come. நீங்கள் இப்போ நான் பரலோகத்திலிருந்து தேவன் வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வரப்போகிற கோபாக்கினிக்கு அவர்தான் நம்மை விலகி காக்க முடியும் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கோப அக்கினி வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவோடு கூட இணைந்து வாழ வேண்டும். ஆகையால் தான் அவரை மரித்தோரிலிருந்து ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அந்த நாளுக்காய் நாம் காத்திருக்கிறோம். அந்த வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த நாள் வேகமாய் வர வேண்டும். அப்படி இல்லையானால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் வர வேண்டும். ரெண்டில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்க இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் அதே நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 11, 12, 13ஆம் வசனம் சொல்லுகிறது. Now may our God and Father himself of our Lord Jesus Christ direct our way to you. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் எங்களை உங்களுக்கு நேராய் நடத்துகிற பிதாவையாக தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And may the Lord make you increase and abound in love. அன்பிலே நீங்கள் தரித்திருக்கக்கூடியவர்களாய், அன்பிலே நீங்கள் பெருகக்கூடியவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் நேசித்து, ஏன்னா பைபிள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, abound in love to one another and to all, just as we do to you. நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்களுக்கு காண்பித்த அன்பு பிரகாரம் நீங்களும் பிறருக்கு அன்பைகளை காண்பிக்க வேண்டும். So that ye may establish your heart blameless in holiness before our God. குற்றமற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints. அவர்களுடைய பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது நீங்கள் குற்றமற்றவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் உங்களை காத்துக்கொள்வதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் உலகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பாவம் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநீதியான வழிகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிறைய தவறான காரியங்கள் நமக்குள்ள பிரவேசிப்பதற்கு சாத்தான் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் இடரலை உண்டாக்கக்கூடியவன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போதும் அவருக்கே பல இடர்களை அவன் உண்டாக்கினதை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு எல்லா நேரத்திலும் வந்த சோதனைகளுக்கு அவனை ஜெயித்துதான் கடைசியில் எல்லாவற்றையும் முடித்தார் என்பதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் பலவிதமான உபத்திரவமான நிலையில், பலவிதமான சோதனையான நிலையில் கடந்து போக காரியங்கள் நேரிடும். அப்படி நமக்கு நேரிட்டாலும் அதன் நடுவில் நாம் கிறிஸ்துவின் நியமங்களை கை கொள்ளக்கூடியவர்களாய், உண்மையும் உத்தமமாய், அன்பில் நிலைத்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில இயேசு மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நடக்க வேண்டும். எல்லா தீமைக்கும் அவர்தான் நம்மை விலகி காத்து அந்த நாளுக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு வழங்குவதற்கு காரணம், ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் பார்க்கிறாங்க என்பது எனக்கு முக்கியமல்ல. ஆனால் கர்த்தருடைய வசனங்களை விதைப்பது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோடு கூட இவைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களால் பேச முடியலனாலும் பேசுகிற இந்த வசனங்களை மற்றவங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, அவர்கள் இந்த வசனங்களை கேட்கும் போது, அவர்கள் கர்த்தருக்குள்ளே நிலைப்பதற்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது வருகிற கோபாக்கனிக்கு ஆண்டவர் நம்மளை விலகி காப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கோபாக்கனினால் வரும் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அழுகையும் பருக்கடிப்பும் நிறைந்த இடத்திலே நாம் தள்ளப்படுவோம்.
யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றால் நித்திய ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை தப்பித்துக் கொள்வதற்கு தான் ஆண்டவர் வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று நமக்கு இந்த செய்தியின் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப நித்திய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியமானது. நித்திய ஜீவன் மீது நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணதாய் அவர் கடந்து போயிருக்கிறார். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் நிச்சயமாய் வந்து நம்மை அழைத்து கொண்டு போவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். உலகம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, அந்த நாள் நிச்சயமாய் உலகம் காணப்போகிறது. அந்த நாள் வரும்போது யாரெல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்குள் இருந்தார்களோ, கிறிஸ்துவின் நியமங்களை கை கொண்டிருந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார்கள். இன்றைக்கு இவைகளுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்துவ உபதேசத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கைக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வேதத்தை சுமந்து கொண்டு போனாலும், ஆலயத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும், ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இல்லாவிட்டால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால மாத்திரம் நாம் இந்த கோப அக்கனிக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் போதித்திருக்கிற வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். உண்மையிலும் உத்தமத்திலும் பரிசுத்தத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் ஆயிரமான தூதர்களோடு கூட வரும்போது நாம் அவரோடு கூட பிரவேசித்து அந்த இடத்தில் கடந்து போக முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தவான்களோடு கூட வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்தில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்து அந்த இடத்துக்கு கடந்து போவார்கள் என்பதை தான் தெசலோனிக்கர்களுக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் கூட சேர்க்கப்படுவோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் கை கொண்டு நடக்கும் போது அவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த வாழ்க்கைக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்க கூடாதுன்னு சொல்லி தான் சத்துரு பலவிதமான தந்திரங்களை எழுப்பி நமக்கு விரோதமான காரியத்தை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறான். இருதயத்தில் நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்கணி தீர்ப்புக்குள்ள எப்படியாகிலும் நம்மை கொண்டு போக வேண்டும் என்று அவன் தீர்மானித்து பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருகிறது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற நீதியில் நீங்கள் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவாக்குகிறவர். ஆண்டவர் நம்மை உருவாக்கினதுக்கு ஒரே ஒரு முகாந்தரம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நாம் உருவாக்கப்பட்டிருப்பதற்கே காரணம் என்ன? அவரை துதிக்க முடியாய்தான், அவரை ஸ்தோத்தரிக்க முடியாய்தான். அந்த காரியத்தில் நம்மை பிரவேசிக்க விடாத உலக காரியத்தின் மீதே கவனம் செலுத்த வைக்கிற சாத்தானின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு பின்பதாய் ஓடுகிறதை பார்க்கிலும் கிறிஸ்துவுக்கு பின்பதாய் நாம் ஓட நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை மேற்கொள்வோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, உலகத்தில் எந்த பகுதிக்கு கடந்து போனாலும் கர்த்தருக்கு முன்பதாய் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நேர்மை உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வருகிற எல்லா தீமைக்கும் அவர்தான் நம்மை விலகி காப்பார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறவரை நமக்கு ஜெயம் உண்டாக வேண்டுமானாலும் வசனத்தை தான் பின்பற்ற வேண்டும். அதுக்கு பின்பு நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானாலும் வசனத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் போதித்திருக்கிற உபதேசங்களை கை கொள்ள வேண்டும். ஏராளமான உபதேசங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தில் இயேசு போதித்திருக்கிறார். நிருபங்களிலே அவரை பின்பற்றின சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்கள். பெரும்பாலுமான பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார்.
கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த இடத்தில் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காலத்தை ஏன் நிதானிக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள்? சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தீய வழிகளை விட்டு விலகுங்கள், தீய சிந்தையை விட்டு விலகுங்கள், லௌகீக காரியங்களை விட்டு விலகுங்கள், இச்சைகளை மேற்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா குறைகளும் நீக்கி நிறைவாக்குவார். சாத்தான் பல காரியங்களை நமக்கு விரோதமாய் விதைத்து கொண்டே இருப்பான். அவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு பலன் தருவார். ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். காரணம் வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் ஏற்ற சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார், கண்டிப்பார், உணர்த்துவார், ஆலோசனை தருவார், வரக்கூடிய காரியத்தை நமக்கு முன்கூட்டி அறிவிப்பார். எனவே நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியில நீங்கள் பலன் பெறுங்கள், வசனத்தில் பலன் பெறுங்கள், பரிசுத்தத்தில் முன்னேறி கடந்து போக உங்களை அர்ப்பணியுங்கள். போராட்டம் வந்துதான் ஆகும். மாம்சத்தில் பெரிய போராட்டம் ஏற்படும், சிந்தையில பெரிய போராட்டம் ஏற்படும், பார்வையில பெரிய போராட்டங்கள் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? நல்ல போராட்டத்தை போராடணும். நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். நமக்காக வைத்திருக்கிற லக்கை அடைய வேண்டும். நமக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியின் கிரீடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதே கிரீடத்தை நாமும் பெறுவதற்கு நாம் பின்பற்றி கொண்டு போகும்போது கர்த்தர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் இயேசு சொன்னார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் வரப்போகிற கோபாக்கனிக்கு கர்த்தர் உங்களை நீங்களாக்கி தப்புவித்து தெளிவான பாதையில வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அந்த பகுதிகளில மரித்து போனார்கள், யுத்தங்களில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதியில, உக்ரைன் பகுதியில, ரஷ்யா பகுதியில, ஈராக் பகுதியில, ஈரான் பகுதியில, பல இடங்களில், யெமன் பகுதியில், சீரியா தேசத்தில், தமஸ்கோல நிறைய இடங்களில் ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். மடியக்கூடியவர்கள் கிறிஸ்துவுக்குள் மடிந்தால் அவர் வரும்போது அவர்களும் வருவார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லையானால் அவங்க ஆத்மா நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டு பாதாளத்தில் தள்ளக்கூடியதா இருக்கும். இவைகளுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இவைகளையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய வசனங்களை கொண்டு வந்து எங்கள் மூலியமாய் உங்களோடு கூட விதைத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் பேசும்போதும் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது அவைகள் என்னையும் நோக்கி வருகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கூட நிறைய இடத்துல கெட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய தவறான உபதேசங்கள் உள்ள வந்து தவறான வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றினால் நீங்கள் மடிந்து போவீர்கள். களியாட்டங்களுக்குள்ள கடந்து போவாதீருங்கள். உலக வாழ்க்கைக்குள்ள கடந்து போகாதீருங்கள். உலகத்துக்கு நாம் விலகி காக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஒவ்வொரு காலை நேரமும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்குள் கடந்து வரும்போது அவர் எல்லா தீமைக்கும் விலகி காத்த அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு அவைகளை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற விஷயம், வரப்போகிற கோபாக்கினிக்கு அவர்தான் நம்மை நீங்களாக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை நீங்களாக்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீ இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இல்லாத இருப்பாயானால் இன்றைக்கு ஏற்றுக்கொள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ முறையின்படி நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இன்னும் அந்த வாழ்க்கையில பரிசுத்தத்திலும் உண்மையிலும் நீதியிலும் நடப்பதற்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். சாத்தான் உன்னை வீழ்த்தும்படி பல காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறான்.
உன்னை சுற்றி பல உபத்திரவங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். பல போராட்டங்கள் உனக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர்தான் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தம், தேவனுக்கேற்ற ஒரு நீதி, உண்மையும் உத்தமமாய் வாழுகிற தன்மை. பிரியாசப்பட்டீங்கன்னா தேவன் பலன் தருவார். நீங்க முயற்சி எடுக்கணும், பலப்படணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். வரப்போகிற கோப அக்கினிக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்து காண்பித்த வழியில நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவர் வெளிச்சத்தில் நடக்க ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி பாதுகாப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். எந்த நேரம் உங்க உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிரிவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீய வழிகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவைகளை விட்டு விலகுங்கள். நீதியின் பாதையை பற்றி கொள்ளுங்கள். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையில வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு போதிக்க சொல்லுகிறவர் ஆவியானவர், உணர்த்துகிறவர் ஆவியானவர். ஆகியால் ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார். உங்களோடு பேசினவர் என்னோடு கூட பேசுகிறார். ஒருவேளை என் நாவை பயன்படுத்தி உங்களோடு பேசினாலும் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ளமும் வசனம் பாய்கிறது நான் உணர்கிறேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எல்லாரையும் விடுதலையாக்கி வரப்போகிற அந்த கோபாக்கினிக்கு விலகி காத்து அவரோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம் ஆயத்த பண்ணப்படுவோம். இரத்தத்தினால் கழுவப்படுவோம். முன்னேறி கடந்து போவதற்கு ஒப்புக் கொடுக்கவும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். எனவே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். கூட பிறந்தவங்களுக்கு சுவிசேஷம் இல்லையானால் சொல்ல வேண்டும். நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு நீங்க போகிற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். தேவனுக்கேற்ற நீதியில், தேவனுக்கேற்ற நியாயத்தில் நீங்கள் வாழ ஒப்புக் கொடுப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா குறைகளும் நீக்கி நிறைவாக்கி அற்புதமான பாதையில் அவர் உங்களை வழிநடத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் இவங்களோடு கூட நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற கோபாக்கணிக்கு இவர்கள் தப்பித்துக் கொள்ள தொடர்ந்து முன்னேறி கடந்து வர உதவி செய்யும். பரிசுத்தத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். தீமைக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளும். நன்மையான பாதைகளிலே ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும். தனிப்பட்ட வாழ்க்கை நிலைமைகளை மாற்றும். சாத்தான் தீய எண்ணங்களை கொண்டு வந்து இவர்களை பிரிக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறீர். எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தில் வாழும்போது அவர்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறபடியால் இந்த உலகத்தில் இருக்கிற வரை அவர்கள் என்ன நன்மையெல்லாம் அவர்களை வந்து சேர வேண்டுமோ அவைகள் எல்லாம் வந்து அவர்களை சேர உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்க மகிமையான பிரசன்னத்தினால் நிரப்பி அற்புதங்களை செய்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கிருபையும் இரக்கமும் தயவும் இவங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. இருதயத்தில் சமாதானத்தை, சந்தோஷத்தை தாங்கப்பா. உலக இச்சைகளை விட்டு விலக உம்மோடு கூட நடக்க இரக்கம் பாராட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கிருபையின் கரத்துக்குள்ள முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்க. உங்க நாமமே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ள வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பாருங்க. ஊழியக்காரங்க தொடர்ந்து வந்து நம்ம மத்தியில் செய்திங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட இணைந்து பேசுகிறதுக்கு அந்த நேரம் அமைய மாட்டேங்குது. அதனால் நிறைய அலுவலகத்தின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள் அவைகளெல்லாம் செய்வதற்கு தேவன் உதவி செய்வார்.
தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். எல்லா ஊழியர்களும் அங்கங்கே தேவ பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் நேரம் வரும்போது உட்கார்ந்து இணைந்து அநேக காரியங்களை வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். மரணத்த நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை நேரடி காணலாய் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. பாருங்கள். சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக தொடர்ந்து வாரத்தில் 2 முறை வழங்கப்படுகிறது. பாருங்கள். இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் காலையில் 10 நிமிஷம் வசனங்கள் விதைக்கப்படுகிறது. பாருங்கள். வசனத்தில் வளருங்க. கோபாக்கனிக்கு தப்பித்துக் கொள்வீங்க. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.